மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம். அறிவுலகத்தின் திறவுகோல் சாக்ரட்டிஸ், சமன்மை, சமத்துவம், சமநீதியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே யாத்து தந்த அண்ணல் அம்பேத்கர், மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற பகுத்தறிவு கொள்கைகளை எம் நெஞ்சிலே பதியம் போட்ட தொண்டு செய்து பழுத்த பழம் தந்தை பெரியார், தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா, ஒற்றையடி பாதையென வகுடெடுத்து ஒளிர்கின்ற முழுநிலவை தலையில் சூடி வெற்றிமகள் வருகிறால் அண்ணன் இல்லா வெற்றிடத்தை நிரப்புவதற்கு என்று அரசவை கவிஞரின் கவிதை வரிகளாலே அலங்கரிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்னை பெற்றெடுத்து அகரம் கற்பித்து தாயாய், தந்தையாய், குருவாய் எனக்கு வாய்த்திட்ட என் பெற்றோர்கள் ஆசிரியர் பழனி ராஜாங்கம், ஆசிரியை சுகந்த புஷ்பம் ஆகியோரை வணங்கி மகிழ்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க பல நூறு விழுமியங்களை தன்னகத்தே கொண்டு சரித்திரத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்திருக்கிற சீர்மிகு சீர்காழியிலிருந்து இந்த அவைக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். எளியவன், என் தோள்களிலே பட்டாடைகள், பயனாடைகளை போர்த்தி, மலர் மாலைகளை என் கழுத்திலே சூட்டி, பட்டாசுகளை வெடித்து ஆரவாரப்படுத்திய தோழர்கள், சுட்டரிக்கும் வெயிலிலே வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த கொள்கை உறவுகள், ஊனின்றி உறக்கமின்றி தேர்தல் பணியாற்றிய நட்புகள், நெற்றியிலே வெற்றி திலகமிட்ட சகோதரிகள், ஆரத்தி எடுத்து வாழ்த்திய பெற்றெடுத்த தாய்மார்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கட்சி தோழர்கள் என 71,440 வாக்குகளை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்த சீர்காழி சட்டமன்ற தொகுதியின் பொதுமக்கள் இருக்கும் திசை நோக்கி தொழுது என் உரையை துவங்குகிறேன். என்னுடைய முதற் பேச்சை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்களால் அறிவிக்கப்பட்டு 1967 நாடாளுமன்றத்திற்கு சென்று, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு 71 நாடாளுமன்றத்திற்கு சென்று 77 இதே சட்டமன்றத்திற்கு வருகை தந்து செயலாற்றிய காலம் சென்ற சுப்பிரவேலு அவர்களும் நானும் ஒரே குடும்பத்து உறுப்பினர்கள் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டால் ஈர்க்கப்பட்டு அரசியல் உலகத்திற்கு 1980களில் அடியெடுத்து வந்தவன் நான். 94 முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில், இந்திய நீதிமன்றங்களில், தீர்ப்பாயங்களில் வழக்கறிஞராக குரல் எழுப்பி வந்தேன். சட்டம் சார்ந்த, தேர்தல் ஆணையம் சார்ந்த பணிகளில் என்னை ஈடுபடுத்தி சட்டத்துறை, தேர்தல் பணி, ஒழுங்கு நடவடிக்கை, அரசியல் ஆய்வு மையம், தணிக்கை குழு என்ற நிலைகளில் இருந்த என்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வாய்ப்பு வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, துரை வைகோ, ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் சார் அவர்களுக்கு என் நன்றிகள். தேர்தலிலே நான் வெற்றி பெற்று இந்த அவைக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த இனிய நாளில், ஆம், என் வாழ்நாளில் கிடைத்திராத பாக்கியம் பெற்ற அந்த இனிய நாளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகுடம் தெரித்து திராவிட மாடல் அரசை நிறுவி ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், மாணவ மாணவிகள் நலன் காத்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனித புனிதர் சீர்காழி நகர வீதிகளில் 1.5 மணி நேரம் நடந்து சாலையோரத்து வியாபாரிகள், சாமானிய மக்கள், பேருந்துகளிலே பயணித்தவர்கள், உழவர் சந்தை வியாபாரிகள், விவசாயிகள் என பள்ளி கல்லூரி சென்ற மாணவர்கள் என பொதுமக்கள் அனைவரிடத்திலும் வாக்கு சேகரித்த நாள் என் வெற்றிக்கான விதை விதைக்கப்பட்ட நாள். அப்படிப்பட்ட பொழுதை எனக்காக செலவிட்ட வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், என்னை வழிநடத்தும் நெஞ்சுரமிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். உழவுகின்ற சரித்திரமாக உள்ளங்கையில் இளைஞர்களின் ஆயுள் ரேகை கொண்டிருக்கும் எங்களின் எதிர்க்கட்சி தலைவர் விட்டில் பூச்சிகளால் விடிகளை தரும் சூரியனை நெருங்க முடியாது என்பதை சென்னை முதல் செங்கிப்பட்டி வரை நிரூபித்து காட்டிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வெற்றிக்காக சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு அகவை 92 நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்த ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியாரின் பெரும் சீடர், மூத்த பகுத்தறிவாளர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வாஞ்சமிக்க தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும், மே 17 இயக்கத்தினுடைய நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் என் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.
அலைகள் தாளாட்டும் சீர்காழி தொகுதியினுடைய கடற்கரை பகுதிகளில் 2 நாட்கள் நடந்தே சென்று வாக்கு சேகரித்த தமிழர் வாழ்வியலை தூக்கி பிடிக்கும் முதன்மை பெருமாட்டி அன்பு சகோதரி எங்கள் மண்ணினுடைய சீதக்காதி அக்கா திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சியினுடைய கொறடா துணை கொறடா மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், என் அருமை நண்பர் வழக்கறிஞர் முரளி, என் அருமை சகோதரர் நன்மதி செல்வன், என்னுடைய சகோதரிகள் முத்தமிழ் செல்வி, குணச்செல்வி, தணிகை செல்வி, எனது துணைவியார் ரமாமணி ஆகிய உள்ளிட்ட என் குடும்பத்தாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சித்தாந்தம் என்பதும் விசுவாசம் என்பதும் அதிகாரம் கிட்டும் வரை மேற்கொள்ளும் பயணமல்ல. நெருக்கடிகளை சந்தித்த பிறகும் நிர்பந்தங்களை எதிர்கொண்ட பிறகும் நிலைநாட்டப்படுவதுதான் விசுவாசம், சித்தாந்தம். அதுதான் தமிழரின் வாழ்வியல். ஒரு சிறைச்சாலை ஒரு சித்தாந்தத்தை சிதைக்க முடியாது என்பதை அடிமை துளையை உடைத்தெறிந்த ஆப்ரஹாம் லிங்கனின் சமரசமற்ற வாழ்வும், நெல்சன் மண்டேலாவின் மன உறுதியும், சாக்ரட்டிஸின் கொள்கை திடமும், தேசப்பிதாவின் வாழ்க்கையும் இந்த உலகிற்கு கற்பித்து தந்திருக்கிறது. நம் சங்க இலக்கியங்கள் கூறுகிற வாழ்க்கை நெறியாகவும் இதுதான் இருக்கிறது. இளவரசர் உல்லாசமாக தேரோட்டி வருகிறார். பயமறியாத பச்சிலம் கன்று சாலையிலே துள்ளி ஓடுகிறது. தேர்காலிலே சிக்கி மரணம் சம்பவிக்கிறது. அந்த புறத்திலே மன்னவன் ஆராய்ச்சி மணி அசைத்தது தாய்ப்பசு. நீதிமன்றம் கூடியது. ஒரு புறத்திலே குற்றவாளி கூண்டில் இளவரசன், மறுபுறத்திலே நீதி கேட்டு கண்ணீரோடு பசு. இது நீதிதான் உயர்ந்தது என்று தீர்ப்பளித்தார் மன்னர். அந்த சோழ மன்னனுடைய நீதி பரிபாலன பெருமையை உடையது நம் தமிழரின் வாழ்வு. வியப்பு அது மட்டுமல்ல, ஒரு புறா ஒன்று குறுநடை போட்டு நடந்து கொண்டிருந்தது. கொடிய பருந்து ஒன்று அந்த புறாவை இரையாக்கி கொள்ள துடித்தது. புறா தப்பித்து போய் சிபியரசன் அரசவைக்குள்ளே புகுந்து கொண்டது. புறாவை கையில் எடுத்து வெளியில் வந்து பறக்கவிட பார்த்தார். புறாவுக்காக கூரிய நகமுடைய பருந்து, கொத்தி கிழிக்கும் அழகுடைய பருந்து வானத்திலே வட்டமிடுவதை கண்டார். புறாவை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்தார் சிபி. அடைக்கலமாக வந்த புறாவை ஆற்றுப்படுத்தி அரவணைத்து அன்பு செலுத்தி காப்பாற்றிய மன்னன் சிபி சக்கரவர்த்தி. அந்த சிபியினுடைய இலகிய மனதின் பெருமை உடையது நம் தமிழர் வாழ்வு. மனிதனை உயர்த்துவது பதவிகள் அல்ல, மனிதனின் பண்புகள் தான். பண்புதான் மனிதனுக்கு பதவிக்கு மதிப்பு தருகிறது. பதவி நம்மை சுற்றி இருக்கும் கூட்டத்தை உருவாக்கலாம், ஆனால் பண்புதான் நம்மை ஒருபோது விட்டு பிரியாத மனிதர்களை உருவாக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலே ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையும் தாக்கலாகி இருக்கிறது. மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 57 மானிய கோரிக்கைகளை 15 நாட்களில் அவசர அவசரமாக விவாதிக்கிறோம். மக்களாட்சி என்பது விவாதம் செய்வது. டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன். விரிவான விவாதம் வேண்டும். அவர் டிமாண்ட் இஸ் டீடைல்டு டெலிபரேஷன். அரசின் திட்டங்களை திட்டவட்டமாக எதுவும் தெரிவிக்கவில்லை. ஏட்டு சுரைக்காய் கறிக்காவாது என்பார்களே, அதை போலத்தான் ஆளுநர் உரையும் பட்ஜெட் உரையும் அரசின் கொள்கை குறிப்பும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அலுவல் ஆய்வுக் குழுவில் அனைத்து கட்சிகளையும் கலந்து ஆலோசித்த பிறகுதான் இந்த முடிவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி விமர்சனம் வேண்டாம். நீங்கள் மானிய கோரிக்கை பேசுகிற போது 6 நிமிடங்கள் பொதுவான நன்றிக்கு எடுத்துக்கொண்டீர்கள். மானிய கோரிக்கை மீது வாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் முற்றிலுமாக தடுக்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே இதற்கென்று தனி காவல் பிரிவு அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஆனால் மே 10 முதல் இன்று வரை ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கோவில்பட்டி அருகே கரடி குளத்தை சார்ந்த 19 வயது சஞ்சய் தாக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த சுத்தமல்லி பகுதியை சார்ந்த 23 வயதுடைய ராமலட்சுமி ஒரு ஆணுடன் தொலைபேசியில் பேசியதற்காக தனது சகோதரனால் முத்துகிருஷ்ணனால் ராமலட்சுமி அருவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் உயிரிழந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே தெற்கு மயிலோடை பகுதியிலே சேர்ந்த 18 வயது அபிசெல்வியின் மரணம் முதலில் தற்கொலையாக பதிவு செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சார்ந்த 19 வயது பட்டியலின இளைஞன் பார்த்திபன் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த 17 வயது சிறுமி இருவரும் உயிரிழந்த நிலையிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சோழவந்தான் பகுதியை சார்ந்த 19 வயது கல்லூரி மாணவரும் 18 வயது மாணவியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்து பின்னர் காவல்துறையில் பாதுகாப்பு கோரப்பட்டு பெண் காப்பகத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் இளைஞர் தூக்கிட்டு உயர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆக தாவேக ஆட்சியிலே ஆவண கொலைகள் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத இந்த தைரியத்தில் தான் இந்த கொலைகள் நடைபெறுகிறது. இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக ஆட்சியிலும் சாதி ரீதியான வன்முறைகள் நடந்தது. திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியல் என்று கூறுகிற தாவேக தந்த மாற்றம் என்ன என்பதுதான் என் கேள்வி.